அடிக்கலாம் எடுக்கலான்னு கை வாங்குனீங்கன்னு நினைச்சுக்கிடுங்க. இதுதான் நிலைமை. அடி வாங்குறது நான் வெளியே இருக்கவையெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியாவ. கதவையாவது துறக்க விடு சின்ன பொண்ணு. கண்டிப்பா என்னால முடியல சின்ன பொண்ணு. எழுமுங்க. ஏ அம்மா என்ன அடி அடிக்க. பாவம் சின்ன பொண்ணு எப்படி போட்டு அடிக்கியா? அவ கதற சவுண்ட் நமக்கு காதை கிழிக்கிற மாதிரில இருக்கு. ஆமாக்கா, இவ்வளவு என்னதான் தப்பு பண்ணிட்டு தெரிஞ்சாலும் அடி வாங்கும்போது நமக்கே மனசு கேட்கல பாருங்களா. ஆனா மாமியார் ஒரு ஆளுதான்க்கா, பாத்தியலா? ஏன் லட்சுமி, ஏன் பின்ன என்னக்கா? மருமகளுக்கும் மூணுக்கும் இங்க உலகமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அவ பொம்பளை எல்லாம் ஒரு மனுஷியா? ஒருக்க வந்து சண்டை விளக்கும் எடுப்போம். என்ன வர்க்கீஸு, இப்படியா உனக்கு கோபம் வரும்? கதவை பூட்டி போட்டுட்டு அவளுக்கு மேல அடிக்க தக்கன உனக்கு என்ன வர்க்கீஸ் இவ்வளவு கோபம்? எவ்வளவு வாட்டி கதவை தட்டணும்? திறந்தியா நீ? இப்ப வாங்கக்கான்னு கூப்பிட்டியா? திறக்க விட்டாதானே. எங்க அவளையே பூட்டி வச்சிருந்தா எனக்கு என்ன தெரியும்? வாங்கடா வர்க்கீஸ் கேக்கி. அடிச்ச உனக்கே இவ்வளவு டயர்டா இருக்குன்னா அடி வாங்க அவளுக்கு எப்படி இருக்கு கேட்க சொல்லியா லட்சுமி? அவன முகத்தை பார்த்த பிறகு எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. வாங்கக்கா, சின்ன பொண்ணை போட்டு அந்த சாத்திருக்கீங்க. 4 வார்த்தை கேப்பியன்னு பார்த்தா நீங்களும் கேட்கல. கேக்குறேன்னு சொன்னா என்னையும் கேட்க விடாம கூட்டிட்டு வந்துட்டிய. அட லட்சுமி, நீ வேற புரியாம பேசாத. ஏன்க்கா அங்க போய் வர்க்கீஸ் மூஞ்ச பார்த்த புறமா உனக்கு புரியல? அடி வாங்கினது சின்ன பொண்ணு கிடையாது, அடி குடுத்தது சின்ன பொண்ணு. அடி வாங்கினது வர்க்கீஸ். அட கடவுளே, என்னக்கா சொல்றீங்க? ஆமா லட்சுமி, அவன் நம்ம முகத்தையே பாக்குறதுக்கே வெக்கப்பட்டுட்டு தான் பார்த்தான். அடி கொடுத்தவன வீரமா எழுமி நிப்பான். அவனால எழும்ப கூட முடியல. அதான்